இன்றைய நாளில் ஒரு முக்கிய நாள். இந்த முக்கிய நாளிலே நாங்கள் யாவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். சுதந்திர மனித உரிமை அமைப்பினூடாக அதன் கல்விக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கிற ஜோசப் பாலா அவர்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இந்த நாளிலே இங்கே நடத்தியிருப்பதையும் குறித்து நான் பெருமை பாராட்டுகின்றேன். எனது கனத்தையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர மனித உரிமை அமைப்பானது இந்த யாழ் மண்ணிலே பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சுதந்திர மனித உரிமை அமைப்பு இலங்கையில் 9 மாகாணங்களிலும் 25 மாவட்டங்களிலும் இந்த அமைப்பானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பானது ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதாவது சட்ட ரீதியான ஒழுக்கங்களுக்கான சட்டத்திட்டங்களை காரியங்களை செயல்படுத்துவதை மட்டுமன்றி சமூகத்தில் பல சீர்திருத்தங்களையும் சமூக சேவைகளையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். பிறந்ததே சிறந்த மொழிகளிலே அத்தாரை சவாலான சூழ்நிலை கொண்டாடுகின்றோம். எதிர் எதிர் ஒலித்திட ஓம்காரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களை முன்னிட்டு சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பின் மூலம் கடந்த 2025 டிசம்பர் மாதம் 27ஆம் திகதி அன்று யாழ் கொழும்புத்துறை சனசமூக மண்டபத்தில் ஒளிவிழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்நிகழ்வை திரு ஜோசப் பாலா மற்றும் திரு மதிகரன் அவர்கள் ஒழுங்குபடுத்தி நடாத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான பரிசு பொருட்களை கொள்வனவு செய்ய ஜெர்மன் தேசத்தில் உள்ள சூரியகுமார் அபிநயா அவர்கள் நிதி அனுசரணை வழங்கி வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக எமது சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பின் சார்பாக நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சுதந்திர மனித உரிமை வடமாகாண தலைவர் திரு புண்ணியமூர்த்தி மற்றும் அருட்பணியாளர் வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார், கொழும்புத்துறை விநாயகர் ஆலய பிரதம குரு அவர்களும் சமூகம் அளித்தனர். அத்தோடு எமது அமைப்பின் அங்கத்தவர்கள் பலரும் பிரசன்னமாகி இருந்தார்கள். இந்நிகழ்வு அப்பிரதேசத்தில் உள்ள சிறார்கள் மற்றும் அப்பிரதேச வாசிகள் யாவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒன்றாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.